சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. அவன் கல்லறைக்குள்ளே தூங்குகிறான். ஆழம் காண முடியாத கடலின் பள்ளத்தாக்கில் அழகான முத்துக்கள், பாலை நிலத்தில் நல்ல சுகந்த மனம் வீசுகின்ற மலர்கள். ஆனால் தாமஸ் கிரே இப்படி பாடக்கூடிய நிலையில் பல பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படி தாமஸ் கிரே பாடுகிற நிலையில் எம்ஐசாருடைய வாழ்க்கை இல்லை. அவர் வாழ்ந்தார், வரலாறு பிழைத்தார். பாரி மன்னன் இறந்த பொழுது அவன் பெற்றெடுத்த பிள்ளை அங்கவையும் சங்கவையும் கண்ணீர் உகுத்தார்கள். அவர்கள் அப்போது சொன்னார்கள், நீலவானம் அன்றைக்கும் இருந்தது. நீலவானத்தில் சிரிக்கிற நிலவு அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதே வானம், அதே நிலவு. அன்றைக்கும் எங்கள் குன்று இருந்தது, அன்றைக்கு எங்கள் தந்தையும் இருந்தார். ஆனால் இன்றைக்கு வானம் இருக்கிறது, வானத்தில் நிலவும் இருக்கிறது, குன்றும் இருக்கிறது. ஆனால் எங்கள் தந்தை மட்டும் இல்லை. அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் எந்தையும் உடையே என் குன்று பிறர்கொளார் என்று அங்கவையும் சங்கவையும் கையெறு நிலையில் கதறி எழுதிய பாடல் என் கவனத்துக்கு வருகிறது. கல்லறை குயிலாகி போல எங்கள் காவியமே நீங்கள் இல்லை. நீங்கள் தொட்ட இடத்திலிருந்து பயணத்தை தொடர்வதற்கு என் நண்பன் முப்பால் இருக்கிறார், என் தம்பி அறவாடி இருக்கிறார். இருண்டு கிடக்கிற இதய கிழக்கை விடுவதற்கு எந்த திசையை நோக்கி நீங்கள் சிறகை விரித்தார்களோ அதே திசையை நோக்கி விடுகின்ற வானத்தில் விரியட்டும் வெற்றி சிறகுகள், மடிகின்ற இரவில் மலரட்டும் மறுமலர்ச்சி பூக்கள் என்று சூளுரைத்தபடி அவர்கள் பயணம் தொடர்கிறார்கள். விட்டுவிடப் போகுது உயிர், சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் என்றார் பட்டினத்தார். இதுதான் உலக வழக்கு. உடல் கூட்டிலிருந்து உயிர் போய்விடும், விட்டுவிடப் போகிறது உயிர், சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார். அவர் சுடுவதற்கு அனுமதிக்கவில்லை. உண்டால் அம்மை உலகம், இந்த உலகம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? யாரை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்லலாம்? இந்தவர்களுடைய அமிழ்தம் கிடைப்பதாக இருந்தாலும் அதை இன்னொருவனுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுகின்ற இதயம் உள்ள பெருமக்கள் இருக்கிற காரணத்தினாலே இந்த உலகம் இருக்கிறது என்றான் சங்ககால கவிஞர். நான்கில் சொல்லுகிறேன், உண்டாலன்மை உலகம், இந்த உலகம் இருக்கிறது. ஐயா எம்ஐசார் போன்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையால் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பண்புடையார் பட்டின்ற உலகம் அப்படி ஒரு பண்பினுடைய கொள்ளிடமாக அனைவரும் பின்பற்ற தகுந்த ஒரு முன்மாதிரியாக, யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு செல்ல குழந்தையினுடைய அத்துமீறல் கூட நிகழ்த்தாதவராக, யாரு முகம் சுளிக்கும்படி ஒரு நடக்காத மாண்புள்ளவராக, யாரை பார்த்தாலும் அவர்களை மதிக்கின்றவராக இந்த சோழவள நாட்டில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க புலத்தில் தன் வாழ்க்கையை நேர்த்தியாக வடிவமைத்துக் கொண்டு வாழ்ந்து மறைந்த எம்ஐசார் அவர்களுக்கு வரலாற்று நாயகன் வைகோவின் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். அம்மா அவர்களும் நண்பர் முப்பால் அவர்களும் தம்பி அறவாடி அவர்களும் இதை தாங்கிக் கொள்ள வேண்டும். பயணங்கள், இதுதான் மனித வாழ்க்கை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிறத்துமர் பிடித்த ஆதிக்கத்திற்கு மீண்டும் ஒரு முடிவு கட்டுவதற்கு ஒரு முடிவில்லாத பேருக்கு தேதி குறித்துக் கொண்டு தெருவுக்கு வந்தான் மார்ட்டின் லூதர் கிங். அவருக்கு வானமும் சிறகுமாக இருந்த கேஸ் கொல்லப்பட்டார். அப்பொழுது மார்ட்டின் லூதர் கிங் இடத்தில் கேட்டார்கள், கேஸ் கொல்லப்பட்டு விட்டார், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று சொன்ன பொழுது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான், ஹேஸ் வாஸ் பேன்
but not the truth with him. Has மட்டுமே கொல்லப்பட்டார், உண்மைகள் கொல்லப்படவில்லை. ஆகவே எம்ஏசார் உடலளவில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். நம் உள்ளத்தின் எல்லா அறைகளையும் அவர் இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறார். எனக்கு தெரிந்த சோழவள நாட்டில் ஒரு புகழஞ்சலி நிகழ்விற்கு ஒரு சித்திரத்தில் இருந்த செந்தாமரையை போலிட்டு உட்கார்ந்து கேட்கிற இந்த கண்கொள்ளா காட்சியை இன்னொரு இல்லத்தில் பார்க்க முடியாது.